வணக்கம். அதிகாரம் 96 குடிமை. குறள் எண் 951. இல் பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நாணும் ஒருங்கு. செப்பம் செம்மை, நாண் பழி பாவங்களுக்கு நாணுதல். இயல்பாகவே நடுவு நிலைமையான நேர்மையும் பழிக்கு நாணும் பண்பும் நல்ல குடியில் பிறந்தவருக்கு அல்லது பிறருக்கு அமைவதில்லை என்பது பொருள். குறள் எண் 952. ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார். இழுக்கார் நீங்கார் விலகார். நற்குடி பிறந்தவர் ஒழுக்கம், வாய்மை, நாணம் ஆகிய 3 பண்புகளில் இருந்தும் வழுவாமல் நன்னெறியில் நடப்பவர் ஆவார். குறள் எண் 953. நகை, ஈகை, இன்சொல், இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. ஈகை குணம், வாய்மை குடி, திரிபில்லாத குடி. நற்குடி பிறந்தவர் முகமலர்ச்சி, ஈகை குணம், இன்சொல், பிறரை இகழாமை ஆகிய 4 நல்ல பண்புகளையும் பெற்றிருப்பவர் ஆவார். குறள் எண் 954. அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். குன்றுவ ஒழுக்கம் குன்றும் செயல்களை செய்யாதவர் என்பது பொருள். பல கோடி பொருளை பெறுவதாக இருந்தாலும் நற்குடி பிறந்தவர் தன் குடியின் சிறப்பு குன்றுவதற்கு காரணமான இழிவான ஒழுக்கம் குன்றிய செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 955. வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று. பழங்குடி தொன்மையான குடி, தலைப்பிரிதல் நீங்காது இருத்தல். பழம்பெருமை நிறைந்த குடியினர் வள்ளன்மை மிக்கவர்கள், கொடுத்து உதவும் பண்பாளர்கள். அவர்கள் கொடுப்பதற்குரிய வசதிகள் குறைந்த பொழுதும் தமக்கு இயல்பான கொடைப்பண்பை, பிறருக்கு உதவும் பண்பை கைவிட மாட்டார்கள். குறள் எண் 956. சலம் பற்றி சால்பில செய்யார் மாசு அற்ற குலம்பற்றி வாழ்தும் என்பார். மாசற்ற குடிப்பண்புடன் வாழும் சான்றோர் எந்த சூழலிலும் வஞ்சனை கொண்டு வாழ்வதற்காக சால்பு இல்லாத செயல்களை, சான்றாண்மைக்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 957. குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து. குற்றம் பிழை, மறு களங்கம். நற்குடி பிறந்தவர் குற்றம் செய்துவிட்டால் ஊரார் உடனே அறிந்து கொள்வர். எப்படி என்பதற்கு ஓர் உவமை வழி விவரிக்கிறது குறள். அது வானத்தில் உலாவரும் நிலாவில் தெரியும் களங்கம் போல, மறு போல பலர் அறிய தோன்றிவிடும். நற்குடி பிறந்தார் ஊராரால் உற்று அறியப்படுவார் என்பது பொருள். குற்றம் களைக என்பது வள்ளுவனின் கட்டளை. குறள் எண் 958. நலத்தின்கண் நார் இன்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். நார் இன்மை அன்பு இன்மை. நற்குடி பிறந்தவர் அக்குடிப்பண்பை பெற்றவராக வேண்டும். அக்குடிக்குரிய தன்மையின்றி ஈவு இரக்கமற்றவராக அன்பற்றவராக இருந்தால் அவன் குடிப்பிறப்பே ஐயப்பாட்டிற்கு உரியதாகும் என்பது பொருள். குறள் எண் 959. நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும். காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். கால் முளை. நிலத்தின் இயல்பை அந்நிலத்தில் முளைத்த முளை காட்டும். அதுபோல குலத்தின் இயல்பை அவன் பேசும் சொல் காட்டிக் கொடுக்கும். அவன் வாய்ச்சொல் அவனின் பண்பை வெளிப்படுத்தும் ஆற்றல் மிக்கது. ஒரு குறளில் 1000 பொருள் விரிக்கலாம். குறள் ஒவ்வொன்றும் ஒரு ஆலமர விதைக்கு ஒப்பாகும். ஒரு நிமிடத்தில் பொருள் விரிப்பது எப்படி? இருப்பினும் விளையும் பயிர் முளையிலே என்னும் அனுபவ மொழிக்கு சான்றாக விளங்குகின்றது இக்குறள். குறள் எண் 960. நலம் வேண்டின் நாணுடைமை வேண்டும். குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு. நலம் நன்மை பெருமை, குலம் குடிச்சிறப்பு.
நலம் விரும்புபவர் நாண வேண்டிய செயல்களுக்கு நாண வேண்டும், அல்லன செய்ய அஞ்ச வேண்டும். குடிப்பெருமையை விரும்புபவர் பணிவு உடையவராக இருத்தல் வேண்டும். குடிமை என்பது நற்குடி என்னும் பொருள் தரும். ஒழுக்கம் உடைமை குடிமை. ஒழுக்கத்தில் சிறந்தவர் உயர்ந்தவர் என்று வள்ளுவன் ஒழுக்கம் உடைமை அதிகாரத்தில் குடிமைக்கு வரையறை தருகிறான். குடிவழி வந்த பண்புகளை பெற்றவர் பழிக்கு அஞ்சும் பண்பாளர் ஆவார். அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். குலப்பெருமை காப்பவர் சால்பு இல்லாதவற்றை செய்ய மாட்டார். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. பண்பில் தலைப்பிரியாதவர் நற்குடி பிறந்தவர் ஆவார் என குடிமை அதிகாரம் நற்குடி பிறந்தவரின் பண்புகளை வரையறை செய்கிறது.